வணக்கம். Chokkalingam Palaniappan, Director Prakala Wealth Management. இன்னைக்கு வந்து செகண்ட் லாக்டவுனுடைய ஃபர்ஸ்ட் டே June 19th 2020. ஸோ சென்னையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனிவே இதுக்கு முன்னால் வந்து ஒரு டாபிக் கவர் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி டு சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, நிறைய கமெண்ட்ஸும் இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ வந்து விச் டெட் ஃபண்ட் கேட்டகரி டு சூஸ் ஃப்ரம் அப்படிங்கிறது தான். ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபுட் எடுத்துக்கணும்னா நம்ம வயிறுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போனோன்னா எதையுமே யோசிக்க மாட்டாங்க, 2 இட்லி கொடுப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக ஆகிக்கலாம், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சிம்பிளாக ஆகிக்கலாம். இப்போ டெட் ஃபண்ட் கேட்டகரியில் வந்து 16 வகையாக வந்து செபி பிரிச்சிருக்காங்க. Starting from overnight fund, liquid fund, ultra short duration fund, low duration fund, money market fund, short duration fund, medium duration fund, long duration fund, corporate bond fund, dynamic funds, then gilt funds, credit risk funds, floating rate funds. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு 16 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. 16 கேட்டகரியையும் ஒரு மனுஷன் போய், ஒரு முதலீட்டாளர் போய், இல்லை ஈவன் ஒரு அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டர் போய் சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இதில் எது யாருக்கு சிறந்தது அப்படின்னு தேடி பார்த்து போடுறத விட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏதாவது ஒரு கேட்டகரியை நான் சூஸ் பண்ணுறேன். எல்லாமே ஒரு ஃப்ளேவர் தான். சரி, லைக் நீங்கள் எப்படின்னு ஃபிக்ஸட் டெபாசிட்னு போட போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்னு போட போயில அதில் நியூ ஏஜ் பேங்க்ஸ் எல்லாம் மல்டிபிள் வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ ப்ரீ க்ளோஷர் நாட் அலவுடு அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ப்ரீ க்ளோஷர் அலவுடுனா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 3 வருஷத்துக்கு ஒரு ரேட்டு, 5 வருஷத்துக்கு ஒரு ரேட்டு, 7 வருஷத்துக்கு ஒரு ரேட்டு, 45 நாளைக்கு ஒரு ரேட்டு. இது மாதிரி வி ட்ரை டு காம்ப்ளிகேட் அவர் செல்ஸ். லைஃப்பை வந்து வி கேன் கீப் இட் சிம்பிள் ஜென்ரலாக. ஸோ அந்த வகையில் அது மாதிரி விரும்புகிறவங்களுக்கு, ஏன்னா இப்போ மோர் டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிக்காக டைம்லைன் வச்சு அவங்களுடைய நீடு வச்சு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 16 கேட்டகரியில் எனக்கு எந்த ஃபண்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து வெரி நாவிஸ் இன்வெஸ்டர்ஸ், புதுசாக வர்றவங்க தான் நிறைய பேர். ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அன்காம்ப்ளிகேட் த திங்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஏன்னா இப்போ ஏற்கனவே முதலீட்டில் இருக்கவங்க தே நோ வெரி வெல். மொத்தத்தில் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 7% மக்களோட முதலீடு பண்ணலை. ஸோ அப்படிங்கையில் வந்து ஸோ ஃப்யூச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நியூ இன்வெஸ்டர்ஸ் கீப் ஆடிங் ஆன் டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் புது ஃபோலியோக்கள் கிரியேட் பண்ணப்படும். அது மாதிரி இப்போ புது இன்வெஸ்டர்ஸ், நாவிஸ் இன்வெஸ்டர்ஸ் வர்றவங்களுக்கு நான் ஒரு ஃபண்டை தான் சார் சூஸ் பண்ணணும், எனக்கு வந்து ரிட்டர்னை பற்றி கவலை இல்லை, இன்னும் ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் கிடைச்சா போதும், ரொம்ப லோவும் வேண்டாம் ரொம்ப ஹையும் வேண்டாம். ஏன்னா எங்கே ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அங்கே ஹையர் ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் நார்மல். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஒன்று கிரெடிட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம், இன்னொன்று டியூரேஷன் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 ரிஸ்க்குமே எனக்கு வேண்டாம், கிட்டத்தட்ட எனக்கு வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் கிடைச்சா போதும், நான் நினச்ச நேரத்தில் வெளியில் பணத்தை எடுத்துக்கணும், 3 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தேன்னா எனக்கு ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கணும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வாட் எவர் யூ கால் இட், அந்த பெனிஃபிட் இருக்கணும், ஈஸி லிக்விடிட்டி, ஹையஸ்ட் சேஃப்டி இருக்கணும். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை விட எனக்கு ஒரு டபுளாக இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் டபுளாக கிடைக்கும்னா, அல்லது வாட் யூ கேன் கால் 1 இயர் பேங்க் எஃப்டி ரேட் எனக்கு கிடைச்சா போதும். ஸோ இன்றைக்கி 1 இயர் பேங்க் எஃப்டி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவெலாம் 5.4 5.5% தான். ஸோ எனக்கு அதை ஒட்டுன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும், பட் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு they can invest just in only one category of funds to keep life simple. அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் அவங்க முதலீடு பண்ணிக்கலாம். ஸோ இதை விட சேஃப்டியான ஃபண்டும் இருக்குது, லிக்விட் ஃபண்டு, ஓவர் நைட் ஃபண்டு, அந்த கேட்டகரிலாம் இதை விட சேஃப்டி. அண்டு பட் ஹவவர் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓவர் நைட் வந்து எப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாளைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓவர் நைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் ஃபண்டு நான் ஒரு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா லிக்விட் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து லைக் எனக்கு ஒரு 6 மாதம் மினிமம் டைம் இருக்குது, 6 மாதத்துக்கு மேலே நான் எப்போ வேணாலும் எடுத்துக்குவேன், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்குவேன், அதை 3 வருஷத்துக்கு வேணாலும் விடுவேன், 10 வருஷத்துக்கு வேணாலும் விடுவேன், பட் ஜஸ்ட் 6 months ஐ நீட் அ ஃபண்ட் ஃபார் 6 months அப்படிங்கிறீங்க.
6 months and above அது மாதிரி கேட்டகரி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய் அடிக்கடி பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது ப்ளஸ் நீங்கள் ஸ்கூல் டியூஷன் ஃபீ, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதுக்கு, வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறதுக்கு, அல்லது வேறு டூருக்கு சேர்க்குறதுக்கு, இது எமர்ஜென்சிக்கு சேர்க்குறதுக்கு, இது மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸுக்கு இந்த ஒரே ஃபண்ட் கேட்டகரி அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு உங்களுக்கு தாராளமாக போதும். மல்டிபிள் ஃபண்ட்ஸில் போய் போட்டுட்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணி அதில் எந்த ரிஸ்க் இருக்குது, ரேட்டு குறைஞ்சிச்சு, கூடிச்சு, வட்டி குறைஞ்சிச்சு, இல்லை ஒரு பேப்பர் கிரெடிட் ரிஸ்க்னால ஒரு கம்பெனி தராமல் போயிடுச்சு, அப்புறம் அது செக்ரிகேட்டட் போர்ட்ஃபோலியோவுக்கு போயிடுச்சு, இது மாதிரி எந்த இஷ்யூமே வேண்டாம். திஸ் இஸ் a வெரி சிம்பிள் ஃபண்ட். பிளைன் வெனிலான்னு சொல்லுவோம். பிளைன் வெனிலா ஃபண்டு நம்ம இட்லி சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப இதுவும் பண்ண வேண்டாம். பட் ஹவவர் ஒரே ஒரு காஷன் மட்டும், இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போயில மேக் ஷூர் தட் இட் ஹேஸ் வெரி வெரி ஹை குவாலிட்டி போர்ட்ஃபோலியோ. ஹை குவாலிட்டி போர்ட்ஃபோலியோ நம்ம எதை சொல்கிறோம், அந்த ஃபண்டு வச்சுருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாமே எய்தர் AAA ஆர் A1+ இருக்கணும். மேக் ஷூர். ஸோ அப்போ தான் அது வந்து கிரெடிட் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு 0.5% 1% கூட குறைச்சி கிடைச்சா டசன்ட் மேட்டர். ஹவவர் நம்ம டெட்டில் எதுக்காக வர்றோம், டெட் ஃபண்ட்ஸில் எதுக்காக வர்றோம், அல்லது எப்படி எதுக்காக போட போகிறோம், அட்மோஸ்ட் சேஃப்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு அட்மோஸ்ட் சேஃப்டி வேணும் அப்படிங்கையில் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி ஃபண்ட்ஸில் தான் போகணும். ஒரு 0.5% 1% கூட கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக டோன்ட் கெட் இன் டு லோயர் கிரேட் ஃபண்ட்ஸ். நம்ம லோயர் கிரேட் ஃபண்ட்ஸில் ஏற்கனவே என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மாதிரி இஷ்யூஸ் எல்லாம். ஸோ it is a lesson for everyone. It is a lesson for everyone. So going forward, we should keep on correcting ourselves and move on to the best category, best possibility available. ஸோ அதுக்கு வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி பேப்பரை வைத்திருக்கிற அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. யூ வில் பி ஹாப்பி. யுவர் லைஃப் வில் பி வெரி சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சி எந்த சோப்பு எடுக்கிறது, எந்த பேஸ்ட் எடுக்கிறது, எந்த ஷாம்பு எடுக்கிறது அப்படின்னு எவ்வளோ குழம்புவீங்களோ அந்தளவு குழப்பம் முதலீட்டில் வேண்டாம். ஸோ முதலீட்டை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. உங்களுக்கும் லைஃப் சிம்பிளாக இருக்கும். தேவைங்கிற பொழுது எடுக்கிறதுக்கும் வெரி ஈஸியாக இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு முறை மற்றொரு டாப்பிக்கில் உங்களுடன் சந்திக்கிறேன்.